அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களுடைய அடுத்த கேள்வி, ஹஜ் 40 நாள், ஹஜ்ஜினாலே 40 நாள், உம்ரானா 14 நாள், இந்த மாதிரி நாட்கள்ல தான் போகணுமா இல்ல கம்மியான நாட்கள் அதிகமான நாட்கள்ல போலாமா? ஒரு தெளிவான விளக்கத்தை தாங்க சார். நிறைய மக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. அதாவது ஹஜ்ஜினாலே 40 நாள், உம்ரானாலே 14 நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மக்கள் இருக்காங்க. பொதுவாவே ஹஜ்ஜை பொறுத்தவரைய குறிப்பிட்ட நாட்கள், வருஷத்துல ஒரு 5 நாள் தான், அந்த நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். அந்த நாட்களை செய்யறதுக்கு பேர் தான் ஹஜ்ஜி. உதாரணம் தெளிவுபடுத்தி சொல்றதானா, துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள். இதை தாண்டி வேற வருஷத்துல எந்த நாட்கள்லயும் ஹஜ்ஜிங்கிறது செய்ய முடியாது. ஆனா 40 நாள் பயணிச்சு போறாங்களே, ஏன்னா ஒரு பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டு போறாங்க, அது புனிதமான இடத்துக்கு போறாங்க, அந்த 5 நாள்ல முடிச்சுட்டு வர முடியுமா? அதனால கொஞ்ச நாள் அங்க இருந்து நல்லமல் செஞ்சு, உம்ராவை செஞ்சு, தவாப் செஞ்சு, ஜியாரெல்லாம் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி அப்படி ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி உம்ராவை பொறுத்தவரை 4 விஷயம் தான், அதை செஞ்சு முடிச்சுட்டா உம்ரா முடிஞ்சிருச்சு. நீயத்து வச்சு இஹ்ராம் கட்டணும், காபத்துல்லாவை 7 தடவை சுத்தி வலம் வரணும், தவாப் செய்யணும், சஃபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடணும், 4வதா முடி இறக்கணும். இந்த 4ஐயும் செஞ்சுட்டா உம்ரா முடிஞ்சிருச்சு. அப்போ உம்ராவுக்குன்னு பயணப்பட்டு போறோம், உடனே முடிச்சுட்டு வர இயலாது. அதனால ஒரு டூரேஷன் ஒரு 14 நாள் கொடுத்து மக்கள் அவங்களை இருக்க வச்சு மதினால கொண்டு போய் ஜியாரத் செய்ய வச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு இத்தனை நாட்கள், அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஹஜ் உம்ரா சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதிலை உங்களுக்கு நம்ம கொடுப்போம். மறக்காம இன்ஷா அல்லாஹ் அந்த கிரசன்ட் ஹஜ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க.